வெல்கம் டு மிரிட்டாக்கிஸ். தி வே ஹோம் இது வந்து சவுத் கொரியன் படம். 2002ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். உலகின் மிகச்சிறந்த திரைப்படங்கள் வந்து ஒரு 10 திரைப்படங்கள் நம்ம எடுத்தோம்னா அதில் வந்து இந்த படமும் அடங்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். இந்த படம் யூடியூப்பில் இருக்குது, அவசியம் பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன ஒரு கதை தான். ஆனால் வந்து அந்த உணர்வு மூலமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நமக்குள்ளே நுழையிறது தான் இந்த படத்துடைய சிறப்பு அம்சம் நான் சொல்லுவேன். அந்த பையனுக்கு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கும். அம்மா வந்துட்டு சிட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவளுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுது. இப்போ புதுசாக வேலை தேடணுங்கிற சூழ்நிலையில் வந்துட்டு கிராமத்தில் இருக்கிற தன்னுடைய அம்மாட்ட வந்து தன்னுடைய குழந்தைய வந்து பையனை வந்து பார்த்துக்க சொல்ல வரான். இப்போ வந்து இவன் வந்து சிட்டியிலே வளர்ந்ததுனால கிராமத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இந்த கிராமத்தில் வந்து அந்த பஸ்ஸில் வரும்போதே வந்துட்டு அந்த கிராமத்து ஜனங்களுடைய ஆக்டிவிட்டீஸு இதெல்லாம் பார்க்கும்போதே அவனுக்கு வந்து முகத்தை சுளிக்கிறான். இங்கே வந்த பிறகு வந்துட்டு சத்தம் போடுறான். அம்மா வந்துக்கிட்டு நான் கொஞ்ச நாள் இருடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வந்து பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போகிறான், இந்த பையனுடைய பாட்டிக்கிட்ட. இப்போது ஆரம்பத்தில் இருந்து இந்த பாட்டி வந்துட்டு அந்த உருவமே உனக்கு வித்தியாசமாக இருக்கும். உனக்கு அப்படியே கூணு வளைஞ்ச முதுகு வந்து நிமிர்ந்திருக்க முடியாது, கூணு வளைஞ்சிருக்கு உங்களுக்கு. அந்த வந்து சரியாக பேச முடியாது உங்களுக்கு, எல்லாம் சைகை தான் உங்களுக்கு. இது வந்து அந்த இவனுக்கு வந்து அந்த பாட்டி மேலே வந்து ஆரம்பத்தில் வந்து அப்படி ஒரு வெறுப்பை வந்து காட்டுவான். ஆனால் அந்த பாட்டி வந்து தன்னுடைய பேரனாச்சு அதை வந்து வெறுப்பே காட்டாமல் அவனுடைய வெறுப்பெல்லாம் தாங்கிக்கிட்டு அவனை வந்து வேணுங்கிறதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவான். அவன் கேட்குற உணவெல்லாம் கேட்பான். ஆனால் வந்து அவனை அந்த செஞ்சு கொடுக்குற வந்துட்டு அவனுக்கு திருப்தியாக வந்து அமையாது. அதனால் வந்து பாட்டி மேலே வந்து கோவப்படுவான். நாளடைவில் வந்துட்டு இந்த பாட்டியுடைய அந்த இதெல்லாம் வந்துட்டு அன்பை வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டு வந்து பாட்டி மேலே வந்து ஒரு அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவான். இப்போ வந்து அம்மா வந்து தன்னுடைய பையனை வந்து கூட்டு போகிற டைம் வருது. அப்போ வந்துட்டு இவன் சொல்லுவான் வந்து நீ வந்து என்னை உடனே பார்க்கணும்னா வந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் எழுதி வந்து கொடுப்பான் உங்களுக்கு. நீ அப்படி வந்து லெட்டரை போட்டான்னா உடனே நான் பார்த்துட்டு வந்து உன்னை தேடி வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லுவான். முதல்ல எந்த அளவுக்கு வந்து வெறுப்பாக இருந்தானோ தன்னுடைய பாட்டி மேலே அந்த அளவுக்கு பாசத்தோடு இருப்பான். அதாவது இந்த அம்மாவை கூப்பிட்டு போகிற அந்த டயத்தில் இப்போ வந்து அம்மா வந்து கூப்பிட்டு வராங்க. பாட்டியை வந்துட்டு பெரிய மனசு இல்லாமல் அவன் வந்து ஃபீல் பண்ணி வந்து அந்த வேனுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பான் அவங்களுக்கு. இப்போ வந்து அந்த பாட்டி கார் போகும். இப்போ பின்னாடி அந்த வேன் ஜன்னலிருந்து வந்து பார்த்து கையை அசைச்சிக்கிட்டே இருப்பான் அவங்களுக்கு. இந்த பாட்டி வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப வந்து பொய்ட்டிக்காக அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. நம்ம கிளைமாக்ஸ் பார்த்து நம்ம கண்கலங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த படமாக்கப்பட்ட விதம், அந்த காட்சி அமைப்பு, அந்த பையனுடைய பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக வந்து இந்த அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணிங்க, அவசியம் பாருங்கள். யூடியூப்பில் இருக்க சப்டைட்டிலோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். I'm finally facing it all, fearless.